சென்னை மாவட்டத்திற்கு இன்று வானிலை மையம் எந்த எச்சரிக்கையும் விடுக்காத நிலையிலும் கனமழை பெய்து வருகிறது. இரவு முதல் சாரல் மழை பெய்த நிலையில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய அன்னைச்செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பலத்த காற்றோடு எழும்பூர், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் எந்த எச்சரிக்கையும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மழை பெய்யாத நிலையில் தற்போது இன்றைய தினம் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. இருந்தபோதும் மழை வெளுத்து வாங்கி வருவதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சாம். சென்னையில பல பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக கனமழை அளவிற்கு கூட சென்னையில பல்வேறு பகுதிகள் மயிலாப்பூர், மந்தவெளி, பட்டினப்பாக்கம், காமராஜர் சாலை, கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எந்தவிதமான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படாத நிலையில சென்னையில ஏன் காலையிலிருந்து மழை பெய்யுது அப்படிங்கிறத வானிலை தரப்பில் கேட்டதற்கு அவர்கள் கொடுத்த தகவல் என்னவென்றால், தற்பொழுது நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த சித்வா புயலானது நேற்று இரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இதன் காரணமாக மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் தொடர்ந்து காலை முதலே பல பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. சித்வா புயல் சமயத்துல கடந்த 2 நாட்களாகவே சென்னையில மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டது. அந்த 2 நாட்களுக்குமே சென்னையில மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் கனமழை என்கின்ற அளவுல கூட மழை பதிவாக இல்லாத சூழல்ல இன்னைக்கு சென்னைக்கு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை மழைக்கான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்காத நிலையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையிலிருந்தே மழை பெய்துட்டு வந்தாலும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு. இது இன்று மாலைக்குள்ளாக 30 கிலோமீட்டர் அளவுல நெருங்கி வரக்கூடும். அதனால இன்று முழுவதுமே சென்னையில கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.